வணக்கம். ஒரு கோர்ட் தீர்ப்புக்காக 30 வருஷம் உங்களால காத்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழல் வழக்குல மாட்டினவங்க அதோட தீர்ப்பு என்னன்னு தெரியறதுக்கே ஒரு தலைமுறையே ஓடிப்போச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த கொடுமுடியார் வழக்க பத்தி தான். 30 வருஷம் விசாரணைக்கு அப்புறம் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே விடுதலை. எப்படி இது நடந்தது? 93, 94ல திருநெல்வேலி மாவட்டத்துல கொடுமுடியாறு நீர்த்தேக்கம் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருந்த குளங்களை தூர்வார வேலை நடந்தது. வேலையெல்லாம் முடிஞ்சது. ஆனா அடுத்த வருஷமே இந்த வேலையில பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அரசுக்கு ஏற்பட்ட நஷ்டம்னு சொன்ன தொகை எவ்வளவு தெரியுமா? சுமார் 36,38,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 90கள்ல இது எவ்வளோ பெரிய அமௌண்ட். கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் கான்ட்ராக்டர்ஸும் சேர்ந்து சதி பண்ணிருக்காங்க. வேலையே செய்யாம செஞ்ச மாதிரி பொய் கணக்கு காட்டியிருக்காங்க. அப்புறம் மெஷர்மெண்ட்டை அதிகமா காட்டி கவர்மெண்ட் பணத்தை சுருட்டியிருக்காங்க. இப்படி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பல குற்றச்சாட்டுகள். இதுல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 20 பேர் மாட்டினாங்க. குற்றச்சாட்டு ரொம்ப சீரியஸ் தான். ஆனா அதை விட ஷாக்கிங்கான விஷயம் இந்த கேஸ் நடந்த வருஷங்கள் தான். இந்த கேஸ்ல ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் இருக்கு. வழக்கு ஆரம்பிக்கும் போது மொத்தம் 20 பேர் மேல குற்றச்சாட்டு. ஆனா 30 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும்போது அதுல வெறும் 11 பேர் தான் உயிரோட இருந்தாங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் கோர்ட் தன்னோட தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு. அது என்னன்னா, அரசு தரப்பு, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை, அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை சந்தேகத்துக்கு இடமே இல்லாம நிரூபிக்கல அப்படின்னு. இதுதான் இந்த விடுதலையோட ஆணிவேரே. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் சைடுல 3 பெரிய தப்பு நடந்திருக்கு. ஒன்னு, மெஷர்மெண்ட்டை அதிகமா காட்டினாங்கன்னு சொல்றதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. ரெண்டாவது, ஆபீசர்ஸும் கான்ட்ராக்டர்ஸும் சேர்ந்து சதி பண்ணுனாங்கன்னு நிரூபிக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்ல. இதனால கேஸ் மொத்தமா வீக் ஆயிடுச்சு. சட்டத்துல பியாண்ட் அ ரீசனபிள் டவுட், அதாவது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இவங்க தப்பு பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. இல்ல, தப்பு பண்ணதை இவங்க தானே 100க்கு 100% உறுதியா சொல்லணும். அந்த அளவுக்கு ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த கேஸ்ல அரசு தரப்பால அந்த லெவலுக்கு போக முடியல.